உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தர போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி. ஏற்கனவே சனி 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அதில் 10ல் சனி இருந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ல் அமர்ந்து கொண்டு 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை ஓகே, எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது குரு பயிற்சி. அதனால இந்த 10ல் இருக்கிற சனி ஒரு பக்கம் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிளஸிங்கே உங்களுக்கு போதும். எனஃப் இஸ் எனஃப். ஏன்னா அவர் உங்களை பிராண்ட் ஆகிட்டார். இப்போ ராசி இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வராரு இருந்தா. இந்த 2வது இடம்னா என்னன்னா தனஸ்தானம். தனம்னா பணம். அப்போ காசு, பணம், துட்டு, மணி அந்த மாதிரி மிதுனராசிக்காரர்கள் இது வரைக்கும் கடன் வாங்கி தான் பழக்கம். முறையாக கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏடா அவனுக்கு பிரச்சனை என்னடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே 7, 10 குரு பகவான் உச்சம் பெறுகிறார். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு எவ்வளோ பெரிய டிப்பிக்கலான ஒரு நிலைமையில கூட நீங்கள் இருங்க. வாழ்க்கையினுடைய எல்லை வரை துரத்தப்பட்ட நான் சொல்லுகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்பில். நான் சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா காலையில் பார்த்தா அவர் கடங்காரனா நிற்கிறான் 4-5 பேர். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு தைரியமாக இங்கே பாரு எல்லாம் ஓடி போயிட்டு சாயந்தரவா இப்போ தான் கடையை திறந்துருக்கேன், சாயந்தரம் தான் கலெக்ஷன் முடியும், 8 மணிக்கு வந்து வாங்கிக்கோ, எல்லாருக்கும் பணம் தந்துடுறேன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தை எங்கேருந்து சொல்கிறீங்க? உங்கள் தொழில் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். நம்ம பிஸ்னஸ் நல்லா ஓடுன்னு தெரிஞ்சால் எப்பேற்பட்ட கமிட்மெண்ட் வேணால் நம்ம எடுக்கலாம். பரவாயில்ல சார் நான் தரேன் அப்படிங்கலாம். காரணம் நமக்கே தெரியும் பிஸ்னஸ் ஓடுன்னு. அந்த மாதிரி பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். 2ஆம் இடம் என்பது படிப்பு. நிறைய பேர் நல்லா படிக்க போகிறீங்க பசங்கள்லாம். அடுத்து 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் வரப்போகிறது. 2ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்னன்னா வியாதி, கடன், கஷ்டம், இதை பார்க்குறார். முக்கியமாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது தீர்த்தவாரி. யாராவது குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள். அண்ணன் லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்துட்டேன். ஒன்று குரு சொல்லி தருவார். அவர் தான் கல்லீரலின் கடவுள். எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. ஓடி போய் வைத்தியம் பார்க்குறவன் பார்த்துக்கோ, உடம்பை சரி பண்ணிட்டு வந்துரு. 6ஆம் இடத்தில் பார்க்கிறார். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள்பாவம். ஆயுள்பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும்? உங்களுக்கு தைரியம் வருகிறது, ஆயுசு வருகிறது. அதெல்லாம் அடுத்ததாக குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய தொழில். அதே இடத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும், உடம்பு சரியாகும், சத்துருக்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை நம்ம ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்கு போறீங்க. இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கா சுவாமிஜி? சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் நல்லா டெவலப் ஆனாலே, ரன்னிங் மணி நல்லா வந்தாலே சேவிங்ஸ் மணி அதிகமாக போகுது. சேவிங்ஸ் மணி வந்தால் சொத்து வந்துடும். இது எல்லாமே ஒரு ஃப்ளோ தான். அவ்வகையில் மிதுனராசிக்காரர்கள் டான்னு நீங்கள் தான் டானு. வேற எந்த மாதிரியான யோகங்கள் இவர்களுக்கு வர காத்திருக்கு? யோகங்கள்னு பார்த்தா அது 100 இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது 8ஆம் இடத்துல. அடுத்து வந்து குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம். ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சமடை போகிறார் கடகத்தில். இப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம். செவ்வாய் கடகத்துடைய வீட்டில் தான் குரு உச்சமடைகிறார். ஆக இது 3 யோகங்களும் இருக்கு. பிரமாதமா இருக்கு போறாங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100 மார்க் அடி தூள் பண்ண போறாங்க. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால்
இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம், அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் அப்படின்னா அது மிதுன ராசிக்கு தான், அந்த ஜெமினிக்கு தான் பெரிய யோகம். என்னன்னா 2வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார், உச்சம் அடைகிறார். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு கடுமையாக வேலை செய்கிறாங்க, பண வரவு இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஆஃபீஸில் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க, வேலை திருப்தியான வேலை இல்லை. இவங்களுக்கு யாரெல்லாம் கூட இருக்காங்களோ, ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸு, இல்லாட்டி இவங்களுக்கே கூட சில ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிலாம் இருந்துச்சு.
இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஒரு மன சந்தோஷம், நல்ல பணவரவு. வாழ்க்கையில் எதுங்க முக்கியம் அப்படின்னா காசு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் எந்த மிதுன ராசிக்காரங்களை சந்திச்சிங்கனாலும் அவங்க எதிர்பார்ப்பே காசாக தான் இருக்கும். அந்த காசு மழை கொட்ட போகுது, காசு மேலே காசு கொட்டுகிற நேரம் இதுங்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் மிதுன ராசிக்கு முதல் ஜாக்பாட் காசு கொட்டக்கூடிய விஷயம். இரண்டாவது, ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மகனுக்கு கல்யாணம் பண்ணலை, மகளுக்கு கல்யாணம் பண்ணலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ இவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். என்ன தடை இருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இது ரெண்டாவது பெரிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு. மூணாவது விஷயம், இங்கே பெரிய ஜாக்பாட்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சரியான ரெகக்னைஷன் கிடைக்காத பலருக்கு இப்போ பப்ளிக் மத்தியில் நல்ல ஃபேம் கிடைக்கும், நல்ல அவார்ட்ஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய யோகம், மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு மிதுன ராசிக்கு. கண்டிப்பா சார். இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசிக்கு இல்லறத்தில் இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ சால்வ் ஆகும். ஏற்கனவே 7ஆம் இடத்தின் அதிபதி இவங்க ராசியில் இருந்தார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபினான்ஸ் அதுக்கு ஒரு பெரிய காரணம். அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறும். என்னைக்கு இவங்க களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறாரோ அப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது வந்துருச்சுன்னா போதுமே, இவங்க நல்ல முறையில் இருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி இடையில அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மிக முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்து பெரியவங்க, இவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் சரியாயிடும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பெரியவங்களுக்கு இருந்தாலும் இப்போ அது சரியாகும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாருமா. 6 மனமே 6 நாங்க பாருங்க. இது வரைக்கும் எனக்கு வேலையில் ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ குறித்து வச்சுக்கலாம், வேலை உறுதியாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுற நேரம்னு சொல்லிட்டோம். வேலையிலேயே அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாஸ்ட் 1 இயராக இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஃபினான்ஷியல் செக்டாராக இருக்கலாம், எதில் இருந்தும் வேலை இல்லை அப்படின்னு வேலை போனவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைச்சிரும். அது ரொம்ப நல்லா இருக்குது. வேலை மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொன்று என்னங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது. ரொம்ப என்ன படுத்திக்கிட்டு இருந்தாலும் உடம்புல அது இப்போ சால்வ் ஆயிரும். மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும். என்ன கடன் இப்போ இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பெரிய கடன் வாங்கிட்டவங்க, கடனை அடைக்க முடியல, எங்களுக்கு கடன் பெருகிக்கிட்டே போகுது, வட்டி பெருகுது, நாங்கள் முறையான கடன் வாங்கலை, பேங்க்கில் வாங்கலை, வெளியே கடன் வாங்கிட்டோம், கந்து வட்டி மீட்டர் வட்டிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த வட்டியெல்லாம் அடைப்பாங்க. முறையாக பேங்க் லோன் வாங்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். எந்த கடனாக இருந்தாலும் அடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்துடும். அடமான கடன் அதே மாதிரி இப்போ எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தா கிடைக்கும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான விஷயம். தொழில் ரீதியான கடன்களும் கிடைக்கும். சில பேர் ஃபாரினில் போய் படிக்கணும், எங்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்குமா அப்படிம்பாங்க பாருங்கள். எஜுகேஷனல் லோன் இப்போ கிடைக்கும். அந்த யோகமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பொருளாதாரம் நல்லா இருக்கு, எஜுகேஷன் லோன் கிடைக்கும்னு சொல்றீங்க. பொருளாதாரம் நல்லா இருந்தாலே மற்ற எல்லாமே சிறப்பா அமைஞ்சிரும்னு ஒரு விஷயம் இருக்கு சார். இப்போ இவர்களுக்கு நிறைய கண்டகம்லாம் இருக்கு, அந்த இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்குதா? கண்டங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இவங்களை பற்றிய வதந்திகள் வெளியே உலவிக்கிட்டே இருக்கும். இந்த குரு பகவான் பார்க்கிற போது என்ன பண்ணுவார்னா, இவர்களை பற்றிய வதந்திகள் வெளியே உலவாதவர் தடுப்பார். யாரெல்லாம் இவங்களை பற்றி வதந்திகள் சொல்கிறாங்களோ அந்த வதந்திகள் வெளியே வராதபடி தடுப்பார். இவங்க கௌரவம் பெருக வேண்டிய நேரம். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்தின் அதிபதி 10ல் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பார் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு. இவங்களுக்கு எதிரான வதந்திகள் இருக்காது. இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறையும். கடந்த 5 வருஷமாக நிறைய அவமானம் போட்டுட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த புண்பட்ட நெஞ்சுக்கு மருந்து போடுற மாதிரி குரு பகவான் இப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை போக்க போகிறாரு. திடீர் பணவரவை தருவார். நிறைய பண இழப்பு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இப்போ திடீர் பணவரவுகள் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய யோகமாக இவங்களுக்கு இருக்கும். இவர்களுடைய தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருனாலே ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். செய்தொழில் விருத்தி அடையக்கூடிய நேரம். அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துக்கிட்டு தான் அவங்க வேலையை தடுத்தாரு, தொழிலை தடுத்தாரு, கடனை கொடுத்தாரு, சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட வச்சாரு. இப்போ எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட பிறகு புதிய தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் வரும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் உள்ள ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கூட்டு தொழிலுக்கு நல்ல ஆட்கள் இப்போ கிடைப்பாங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ அந்த தொழில் வளம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசி.
கண்டிப்பா சார். இவர்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பழமுதிர் சோலை முருகன், மதுரையில பழமுதிர் சோலைன்னு இருக்கு பாருங்க, அந்த பழமுதிர் சோலை முருகனை சென்று வழிபடணும். அவரை சென்று வழிபடுகிற போது வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு இவர்கள் போலாம். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்போ எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. மிதுனத்துக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போதுமா? மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி கர்ம சனியில் இருக்காங்க. கர்ம சனி அப்படின்னும் போது சனி பகவான், அதாவது விதி கிரகம், தொழில் கிரகம், ஜீவனஸ்தானத்தில் அப்படின்ல சனிக்கு மட்டும் ஒரு குணாதிசயம் உண்டு சார். ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும். ஆனால் ரொம்ப உன்னதமான குணம் அது. எப்படி அப்படின்னா, நான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிப்பேன். உனக்கு அந்த 10 ரூபாய் வாங்குற அளவுக்கு தகுதி இருக்கா, தகுதி இருக்கான்னு 10 முறை அனலைஸ் பண்ணிட்டு தான் 10 ரூபாயை கொடுப்பேன். ஆமாம், அதுதான் சனியினோட கேரக்டர். சனிக்கு வந்து எப்பயுமே வந்து வேர்வை சிந்தி உழைக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஆனால் இந்த மிதுன ராசி பீப்புள்ஸ் வந்து பாருங்க, எப்பயுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க், இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புத்திசாலிங்க. கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம். பேசியே எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபம் மனசு சொல்கிற பேச்சை கேட்கும், மிதுனம் எப்பயுமே புத்தி சொல்கிற பேச்சு கேட்கும். இது கரப்பாம்பூச்சி மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிதுனத்தோட மைண்ட் எப்போ பாரு ஆக்டிவாக இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள், சனி வேர்வை சிந்தனா தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவங்க வந்து நான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி, வாயை யூஸ் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு விதமான காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இது வந்து பாருங்க, குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுது. அப்போ சாமி நீ எந்த வேலையான செய், நீ ஸ்மார்ட் ஒர்க்கான செய், ஹார்ட் ஒர்க்கான செய், என்ன மன பண்ணு, உனக்கான வருமானத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சனி வந்து இறங்கி வந்துடுறாரு. வருமானத்தில் கிளியர் வருமானத்தில் கை வைக்க போறதுல கிளியர். அதுக்கும் மேலே அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கார். தொழிலில் மேன்மை முன்னேற்றம், அலைஞ்சி சம்பாதிக்கிற மாதிரி இருந்திருக்கும். குரு பார்வையினால் நீ சாதாரணமாகவே சம்பாதிக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பாருங்க 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். கடகம் மிதுனத்துக்கு 2ஆம் பாவம் இல்லைங்களா? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் முழு சுபர், ப்ரஹஸ்பதி, தேவகுரு. அப்போ
குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த குடும்பத்தில் குருனோட காரகத்துவம் இருக்கலாம், அதே மாதிரி சுக்கிரனோட காரகத்துவம் இருக்கலாம். அப்போ தான் வந்து ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். ராகுனோட காரகத்துவம், சனி குருனோட காரகத்துவம்லாம் இருந்தால் குடும்பம் ஹாப்பியாக இருக்காது. சரிங்களா? ஸோ குரு வந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இழந்த உறவு அப்படின்றது திரும்பி வரும். புது உறவு அப்படின்றது வாழ்க்கையில் வரும். இழந்த உறவு, ஒரு லேடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார்கிட்ட சண்டைங்க, நான் பேசுறது இல்லை, சொத்து பிரச்சனையில் வந்துச்சு, இல்லை வாக்குவாதம் ஏதோ வந்துச்சு, இப்போ அவங்கள வந்து வழியே பேசக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மிதுனத்தோட வாழ்க்கையில் புது உறவு அப்படின்றது வரும். புதுசாக குழந்தை பிறக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க வீட்டுக்கு ஒரு உறவு வருது, இல்லை இவங்களோட வாழ்க்கையில் புது உறவு ஏதோ ஒன்று வரும். அது சுப விஷயமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன 2ஆம் பாவம் குரு அப்படின்னும் போது மிதுனத்தினோட ராசி அதிபன் புதன் பகவான். குரு வந்து இவங்களுக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி அப்படின் போது புதனுக்கு தந்தை முறை குரு பகவான். ஆனால் தந்தை முறை அப்படின்னும் போது நேரடி தந்தை கிடையாது. குருனோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ அந்த குழந்தைய அவர் எப்படி ஏற்றுக்குவார்? ஏற்றுக்க மாட்டார். அப்போ வந்து பாதகாதிபதியாக வரார். யாரோட தயவும் இல்லாமல், குருவே இல்லாமல் ஆயக்கலைகள் 64 வந்து ஜெயிச்சவன் தான் புதன் பகவான். அதனால தான் புதன் வந்து ராசியாதிபனாக பிறந்திருக்க. ராசிக்கு அவ்வளோ புத்திசாலித்தனம், மிதுனம் அவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இது 2ஆம் பாவம் அப்படின்றது டாக்குமெண்டேஷனையும் குறிக்கக்கூடியது. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடணும். அதே மாதிரி யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பொண்ணுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தா கொடுக்குறேன், இந்த பொண்ணுக்கு நீங்கள் காசு கொடுங்க, நான் இந்த பொண்ணுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம கேரண்டி, வாரண்டி, ஷூரிட்டிலாம் கொடுத்தா நம்ம மாட்டிப்போம். ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடுறது நல்லது. ஓகே மேம். இப்போ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொண்டா நல்லா இருக்கும் மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், மிதுனம் வந்து கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி. என்னோட வாய் தான் என்னோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், என்னோட மூலதனமே என்னோட வாய், என்னோட புத்திசாலித்தனம் தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை வாய்னால தான் மாட்டுவாங்க, சொல்லுனால மாட்டிப்பாங்க. சாதாரண ஒரு வார்த்தை சொல்ல போய் எதிர்க்க இருக்கவங்க கண்ணு, மூக்கு, காது, வாயில வச்சு அதை ஒரு கிரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ எப்பயுமே இவங்க சொல்லால் மாட்டக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் சொல்லுக்கு நாதன் யாருன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாங்க. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்போ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நல்லது. அதுக்கும் மேலே புதனுக்கு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான். பெருமாளனோட 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் சொல்லலாம். இல்லைன்னா ராம 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 ராமா அப்படின்றத நம்ம சொன்னாலும் அதனோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா அலாதி. ராமான்னு சொன்னாலே போதும். ஓகே மேம். இவங்க எதுலேருந்து மேம் விடுதலை அடைய போகிறாங்க அப்படின்னா பர்டிகுலராக இதுலேருந்து? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இவங்க கேத்து வந்து 3ஆம் பாவம். கேத்து 3ஆம் பாவம் அப்படின்னும் போது ஒரு சைலண்ட் கரேஜ் இருக்கும் பாசிட்டிவாக. ஆனால் தம்பி, தங்கச்சி, அதே மாதிரி இவங்களை விட இளம் வயசு பர்சனாலிட்டிஸ் கிட்ட இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் வாக்குவாதமாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ராகு 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் ராகு அப்படின்னும் போது அதில் ப்ளஸ் நிறைய இருக்குது. மைனஸ் என்ன அப்படின்னா, இங்கேருந்து பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு போயிடுவாங்க, வேலைக்கு அப்படின்னு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்னால் அடாப்ட் பண்ண முடியல, கிளைமேட் அடாப்ட் பண்ண முடியல, ஃபுட் அடாப்ட் பண்ண முடியலன்னு திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் ராமர் எங்கே வந்தார்? ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கும் கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? ரொம்ப எளிமையான விஷயம். எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். ஹனுமனை பார்த்து ராகு, கேத்து, சனி எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. சனி உனக்கு நல்லா இருக்கான், ஸோ சனி பயந்து ஓடணும்னு அவசியம் இல்லை. ராகும் கேத்துவும் பயந்து நிற்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அப்போ நீ ராமநாமம் ஜபிச்சாலே எல்லா பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணக்கூடிய பலன் உனக்கு கிடைச்சிடும். ராமரை ஜெயிச்சா எல்லாத்திலையும் விடுதலை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. எவ்வளோ மார்க் மேம் உங்களுக்கு தரலாம்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% கொடுக்கலாம் மேம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா? இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியாக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாக இருக்காரு, அதுக்கும் மேலே தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு,
கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா? நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பாத்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேத்து வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த விதமான நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது? கொட்டி கொடுப்பாரா? குரு தான் நம்மளுடைய டைட்டில். குரு கொட்டி கொடுப்பாரா? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்து வனவாசம் போன மாதிரி தான் வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்காங்க. ஏற்கனவே சனி பகவான் சங்கடம் இல்லாமல் பல பிரச்சனையை கொடுத்துட்டார். பிரச்சனையை கொடுத்தாங்கிறத விட இவங்களை யாருன்னு புரிய வச்சார். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிரச்சனையை கொடுப்பவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம கூட இருக்கவங்க யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் அவருக்கு பண்ணி கொடுத்துட்டார். ஒரு 3 வருஷத்தில் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. இவன் இப்படி தான் கேரக்டரு, இந்த பொண்ணு இப்படி தான், இந்த பையன் இப்படி தான், இந்த உறவு இப்படி தான், இந்த நம்ம கல்யாணம் முடித்த மாப்பிள்ளை இப்படி தான் அப்படின்னு அத்தனை மிதுனராசிக்காரங்களுக்கும்
ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டார் சனி பகவான். அதேபோல் ஜென்மத்தில் குரு அமர்ந்து சில மிதுனராசிக்காரங்களாம் வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன்னு தெரில, அதே போல் சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்கிறேன். எப்படி நாங்கள் ஆமாம் கல்யாணம் முடிச்சு சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்மளுடைய மிதுனராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு. அதே போல் இவங்களுடைய கற்பனை, இவங்களுடைய கதை, இவங்களுடைய காதல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லை அடங்காது. அவ்வளோ தூரம் இவங்களுடைய கற்பனைகளோ கவிதைகளோ எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இதை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க பிறருக்கே பயன்படுத்தி பிறருக்கு பிரச்சனைனா ஓடி போய் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, பிறருடைய பிரச்சனையை தலையிட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறது, இதுதான் இவங்களுடைய வேலையாக கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை நிறைய எதிரிகளை சந்தித்தாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க மாற போகிறாங்க. இவங்க லைஃப் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 7க்குரியவன் மற்றும் ராசிக்கு 10க்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு சென்று குடும்ப வாழ்க்கையில் இனிமேல் மகிழ்ச்சி கிடைக்கும். எவ்வளவு இன்னல்களை சந்தித்தாங்களோ, எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்தாங்களோ அதுலேருந்து ஒரு விடுதலை குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. 2ல் அமர்ந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியை 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு பெரிய மாற்றம்னா, நம்ம மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்கிறது உறுதி. இந்த வேலை வாய்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இந்த ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருக்காங்க, அந்த கம்பெனியில் ஊஞ்சல் அடிக்கிறதுக்கு வேலை நிற்குமா போயிடுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்குன்னா அது இப்போ நிரந்தரமாக நிற்கும். அதுவும் பதவி உயர்வோடு நிற்கக்கூடிய ஒரு யோகம். இவங்களுடைய ஒர்க்கை இனிமேல் தான் அவங்களுடைய மேலதிகாரிகள் புரிய போகிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு என்கிற விஷயங்களில் இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, நான் தப்பு பண்ணலைங்க, அவங்க கூட போனேன், கடைசியாக அவன் தப்பு பண்ணிட்டு என்னையை மாட்டி விட்டான், நான் வந்து யார் குடும்பத்துலையும் போய் பிரச்சனை பண்ணலைங்க, அவங்களா என் மேலே பழி போடுறாங்க அப்படிங்கிற இந்த தவறுகள் செய்யாமல் பிறரால் ஏமாற்றப்பட்ட நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க இனிமே அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வருவாங்க. இவங்க தப்பு செய்யலை, இவங்க நேர்மையானவங்க, இவங்க யாரையும் ஏமாற்ற தெரியாதவங்க, ஏமாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கன்னு குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மிதுன ராசிக்கு. ஓகே சார். சார் இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லும் போது குரு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுப்பாரு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற சரி மீளா துயரத்தில் இருக்கிற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து விடுதலை கொடுத்துருவோம். அது பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இப்போ கடனில் கேட்டிங்கன்னா எதுக்கு கடன் வாங்கணும்னு தெரிலங்க, ஆனால் கடன் மேலே கடன் மாறிடுச்சு. அதாவது 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா வாங்கினேன், இப்போ அது 10 கோடியாக இருக்குது. 10,000 வாங்கினேன், 10 லட்ச ரூபா இருக்குது, 10 மடங்கு ஆயிடுச்சு, எனக்கு எப்படி அடைப்பனே தெரில அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க கடனை அடைக்க போகிறாங்க. ஸோ அதே போல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுதலை உண்டு. ஸோ அதே போல் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்கு குரு பகவான் தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு கிரக ரீதியாக ஏற்பட போது மிதுன ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். பொதுவாக மிதுன ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் இவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது பலவிதமான கற்பனையில் என்ட்ரி ஆகிருப்பாங்க, பல சிந்தனைகளோட என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் திருமணம் முடித்து ஒரு நல்லா இருந்தால் ஒரு 6 மாதம் 6 வருஷம் இந்த 6 மடங்கு தான் ஃபுல்லாமே அவங்களுக்கு. அப்படி போய் உள்ளே போனோடனே அவங்க லைஃப்பை அவங்க தொலைச்சிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. மிதுனராசி பெண்களுக்கு திருமணம் முடித்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இனிமேல் தான் சந்தோஷம் நிலைச்சிருக்க போது. அவங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் என்னென்ன பிரச்சனைலாம் உண்டு பண்ணாங்களோ, என்னென்ன ஏமாற்றம்லாம் பண்ணாங்களோ அதை அவர்களே உணர்ந்து இவங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டு மீண்டும் புது பிறப்பு பிறந்த மாதிரி தான் வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். மொத்தத்தில் மிதுனம் வந்து புது பிறவி எடுக்க போகிறாங்க. சார் எவ்வளோ சார் உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மார்க் அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 88% மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இவங்க மறுபிறவி எடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு
குரு வந்து டிரான்சிட் ஆகுறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவர் ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வர உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்தி. ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அது வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க? அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க. ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே,
அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது ஏதோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.